ஹலோ மக்களே, வெல்கம் டு மோனிகா சதீஷ் ஆடியோ நாவல்ஸ். எழுத்தாளர் மோனிகாவின் அரக்கனின் சுந்தரி அவள். கதையில வர ஹீரோ ருத்ரனை நீங்க எல்லாரும் மிஸ் பண்றீங்கன்னு எங்களுக்கு காத்து வாக்குல வந்துச்சு. அதனால அவங்களுக்கு ஒரு எபிலாக் கொடுக்கலாமா? கதையின் குரலாக நான் உங்கள் ஜெய்ஸ்ரீ. கதைக்குள்ள போலாமா? அரக்கனின் சுந்தரி அவள் எபிலாக். ருத்ரன் பெயருக்கு ஏற்றாற்போல் ருத்ரமூர்த்தியாக மாறி எதிரே நின்றிருந்த அவனின் சரிபாதியானவளை முறைத்து கொண்டிருந்தான். எப்போதும் அவன் முறைத்தால் அவனுடன் மல்லுக்கு நிற்பவள் இப்போது முகமெல்லாம் வியர்த்து கையை பிசைந்து கொண்டு அவனின் கோபத்தை தாங்கும் சக்தியற்றவளாய் நின்றிருந்தாள். வேணும்னு தானே பண்ண? ஆமென்று தலையாட்ட பயந்து கொண்டு அமைதியாகவே இருந்தாள் மாமி. சொல்லுடி. பற்களை கடித்தான். ஆமா, எனக்கு ஆசையா இருந்துச்சு, அதான் என்று அவள் இழுக்க. அதனால மொத்தமா என் உசுரை எடுக்கிறதுக்கு இப்படி வயித்துல புள்ளையோட வந்து நிக்கிறல்ல? கிட்டத்தட்ட கத்தினான். மரியாதையா என் கூட கிளம்பி வா, இப்போவே அபார்ட் பண்ணிடலாம். ருத்ரா, வாய மூடு, கொத்தனா உறைஞ்சிடுவேன். அத்தோடு வாயை மூடிக்கொண்டாள் சுந்தரி. ஆனாலும் அமைதியான அந்த அறையில், நான் வரமாட்டேன், இது நம்ம குழந்தை, எனக்கு நம்ம பாப்பா வேணும் என்று கமறிய குரலில் பிடிவாதமாக கூறியவள் அங்கிருந்து வேகமாக தோட்டத்திற்கு சென்று விட்டாள். இங்கு ருத்ரன் முகமிருகி நின்றிருந்தான். கொஞ்சம் நாட்களாகவே அவன் மாமி ருத்ரனிடம் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பிடிவாதமாக அடம் பிடித்து கொண்டிருக்கிறாள். முடியவே முடியாது, நமக்கு இதழ் பாப்பா மட்டும் போதும் என்று அவள் உடல்நிலையை மனதில் வைத்து மறுத்துவிட்டான். அவளின் ஆசை அறிந்த பின் அவளுடன் சேரும் நாட்களில் மிக கவனமாக இருந்தான் ருத்ரன். விடுவாளாம் மாமி. அவளது ஓவலேஷன் நாட்களில் ருத்ரனை என்னென்னமோ செய்து மயக்கினாள். ருத்ரன் கொஞ்சமும் அசரவில்லை. கடுப்பான திரிபுர சுந்தரி அவனுக்கு தெரியாமல் மாதவிடாய் மாத்திரைகளை போட்டு கருத்தரிக்கும் நாட்களை மாற்றி ருத்ரனை ஏமாற்றி அவனோடு சேர்ந்துவிட அடுத்த மாதத்திலே அவனது உதிரம் சுந்தரியின் மணி வயிற்றில் உயிராகிவிட்டது. 3 மாதம் கழித்து ருத்ரனிடம் சொல்லிக் கொள்ளலாம் என கவனமாக நடித்தவள் முதல் மாதம் முடிந்த சில நாட்களிலே பரிதாபமாக மாட்டிக்கொண்டாள். அவனுக்கு தோன்றிய சிறு சந்தேகத்தில் அவள் நாடி பிடித்து பார்க்க துடிக்கும் இரட்டை நாடியில் கொதித்து போய்விட்டான் ருத்ரன். இதழ் பாப்பாவிற்கு இப்போது 3 வயதாகிறது. சுந்தரியின் உடல்நிலையிலும் எந்த பிரச்சனையும் இல்லைதான். இருந்தும் முதல் பிரசவத்தில் அவளை எவனிடமிருந்து போராடி கொண்டு வந்த நினைவுகளை இப்போது நினைத்தாலும் அவனை பதற வைத்து கொண்டிருக்கிறதே. பால்கனியில் நின்று தோட்டத்தில் உம்மென்று அமர்ந்திருக்கும் அவன் மாமியைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரன். இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பது என்றே அவனுக்கு தெரியவில்லை. மருத்துவர்கள் அவள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னாலும் கூட அவன் மனதில் உள்ள பயம் அகலுமா என்பது சந்தேகம்தான். அடுத்து என்ன என்று யோசித்தவனுக்கு மண்டை சூடேறியதுதான் மிச்சம். அமைதியாக அவளையேத்தான் வெறித்திருந்தான். பகல் அவனுக்கு விடை கொடுத்து வெள்ளி மகள் ஊர்வலம் வந்தபோது கூட சுந்தரி தோட்டத்தை விட்டு வரவில்லை. ருத்ரனுக்கு இணையான பிடிவாதத்துடன் கொசுக்கடியில் அங்கேயே அமர்ந்திருந்தாள். ருத்ரன் தான் இறங்கி வர வேண்டியதாய் போனது. கையில் பழச்சாரும் மாலை சிற்றுண்டியையும் எடுத்துக்கொண்டு அவன் மாமியின் அருகில் வந்து அமர்ந்தான் ருத்ரன். சுந்தரி கோபத்தில் அங்கிருந்து எழுந்து செல்ல முயல அவள் கையை பிடித்து இழுத்து அமர வைத்தான். ஒழுங்கா உக்காரடி, திட்டிட போறேன். கண் கலங்கிவிட்டது சுந்தரிக்கு. இவ்வளவு நேரமாகியும் கொஞ்சமும் மனம் இறங்காமல் அதே கோபத்துடன் இருக்கிறானே என்று அதை அவனிடமும் நேரடியாக கேட்டுவிட, என்னால இதை ஏத்துக்க முடியலடி. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது? முதல் பிரசவத்துல நான் அனுபவிச்ச வேதனை எனக்கு தான் தெரியும். அப்படிலாம் எதுவும் ஆகாது மாமா. நான் ஒரு கைனோ கிட்ட ஃபுல் செக்அப் பண்ணிட்டு தான் பிரெக்னன்சிக்கு தயாரான. உனக்கு பாடி கார்டு போடாதது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. மாமி முகத்தை வெட்டி இழுத்தாள். அதை கண்டு கொள்ளாதவன் கையில் இருந்த ஜூஸை அவள் உதட்டருகே கொண்டு செல்ல அதை தடுத்து பிடித்து, இந்த பாப்பாவை பெத்துக்கலாம் ப்ளீஸ் ருத்ரா. ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். எனக்கு நீ தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் பாப்பா எல்லாம். சுந்தரிக்கு இம்முறை கணவனின் அன்பில் முழுதாக சந்தோஷம் கொள்ள முடியவில்லை. சூழ் கொண்ட அறிவை அவளுக்கு குழந்தையை தள்ளி நிறுத்தி பேசும் கணவனின் பேச்சை கேட்க முடியவில்லை. கோபம்தான் வந்தது. எனினும்
தன்னவன் தனக்காக இவ்வளவு இறங்கி வந்ததே போதும் என நினைத்தவள், சரி ஹாஸ்பிட்டல் போலாம் என்றாள். சுந்தரி ருத்ரன் கொண்டு வந்த சிற்றுண்டியை உண்டு அவளது உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டாள். வா உள்ள போலாம் என்று அவளை தோள் வளைத்து அழைத்துச் சென்றான். தேவாதியாலாம் எப்போ வருவாங்க? எனக்கு இதழ் இல்லாம கஷ்டமா இருக்கு. இன்னும் 2 நாள்ல வந்துடுவாங்கடி. நான் இனிமே இதழ எங்கேயும் அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு என் கூடவே இருக்கட்டும். அவதான் ஆத்விய விட்டு இருக்க மாட்றாளே. கடுப்ப கிளப்பாதீங்க. நீங்களும் தேவா அண்ணாவும் கொடுக்கற செல்லத்துலதான் அவ இவ்ளோ அடம் பிடிக்கிறான். சரி சரி, இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் ஆகக்கூடாது. அமைதியா இரு என்று அவளை அணைத்து கொண்டு உறங்க வைத்தான். தேவா, தியா, ஆத்வி மூவரும் மும்பை செல்ல கிளம்பி நிற்க ருத்ரனின் மகள் இதழினி ஒரே அழுகை. நானும் ஆத்வி மாமா கூட போவேன் என்று. ஆத்விக்கும் இதழினியை விட்டு பிரிய முடியாமல், அப்பா இதழ நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் என்று கூற தேவா ருத்ரன் முகத்தை பார்த்தான். ருத்ரன் அவன் மாமி முகத்தை பார்த்தான். அவள் முடியவே முடியாது என்று பிடிவாதமாக நிற்க தேவாவும் ருத்ரனும் தான் அவளை சமாதானம் செய்து கடைசி நேரத்தில் இதழ் பாப்பாவையும் மும்பைக்கு அழைத்துச் சென்றனர். 1 வார பயணம் என்று கூறி 10 நாட்கள் ஆகிவிட்டது. சுந்தரி தினமும் மகளின் நினைவில் அழுது கொண்டிருக்கிறாள். வீடியோ கால் அழைப்பு எல்லாம் அவளுக்கு போதவில்லை. இன்னும் 2 நாட்களில் வந்து விடுவார்கள் என்று உறுதியாக கூறி ருத்ரன் அவளை சமாதானம் செய்து வைத்திருக்கிறான். மறுநாள் விடியலில் ருத்ரன் சொன்னது போல் சுந்தரியை அவன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முழுமையான ஒரு உடல் பரிசோதனையை செய்தான். பரிசோதனை முடிவுகளை கண்ட ருத்ரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது உறுதியாக தெரிந்தாலும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களையும் அழைத்து நீண்ட ஆலோசனை பெற்றான். அவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லை, சுந்தரி தாராளமாக குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறிவிட அவனுக்கும் திருப்தியாக இருந்தது. சுந்தரியின் மகிழ்ச்சி அவள் முகத்தில் தெரிந்தது. அவளின் மணி வயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்தனர். ருத்ரனின் உதிரம் உயிர் பெற்று சின்ன புள்ளியாக தெரிந்தது. இருவருக்குமே மனநிறைவாக இருந்தது. ருத்ரன் அவள் வயிற்றில் உள்ள ஜெல்லை டிஷ்யூ கொண்டு சுத்தம் செய்து அவள் உடையை அட்ஜஸ்ட் செய்து பூ போல் அவளை தூக்கி அமர வைத்தான். குட்டி செல்லம், நாம இந்த அப்பா பேச்சுக்கா விட்டுறலாம், ஓகேவா? இந்த அப்பா உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு. உனக்கு அம்மா மட்டும் போதும் என்றாள். அடி வாங்குவடி, அவன் ஏன் பையன் என்றான் கர்வமாக. நேத்து என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அதையே சொல்லாதடி, உன் மேல இருக்க பாசத்துல அப்படி சொல்லிட்ட. இருந்தாலும் நானும் என் பையனும் உங்க மேல கோபமா தான் இருக்கோம். உன் கோபத்தை எப்படி சமாதானம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று அவள் மலர் பந்தை அழுத்த, போடா என்று அவனை விட்டு விலகி சென்றாள். யாருமில்லா அந்த ஸ்கேன் ரூம் அவனுக்கு வசதியாகிவிட கதவை தாழிட்டவன் அந்த அறையிலே அவளிடம் எல்லை மீற துவங்கினான். ருத்ரா ப்ளீஸ், இங்க வேண்டாம் என்று அவள் விலகி செல்ல, நோ, எனக்கு இங்கவே இப்போவே வேணும் என்று அவள் இடை கொசுவத்தில் கை வைத்தான். ஐயோ ப்ளீஸ் என்று அவள் வாய்தான் சொன்னது. ஆனால் அவளின் யாக்கை அவனின் பிடிக்கு வளைந்து கொடுத்தது. அனுபவமுள்ள மருத்துவனாயிற்றே, இரு உயிராய் இருப்பவளை எப்படி பாதுகாப்பாக நாட வேண்டும் என்று கற்று தேர்ந்திருந்தான். அவளை பூ போல் நாடி துடித்து அடங்கினான். ருத்ரா, நீங்க ரொம்ப மோசம் என்றவளிடம், ஆமாமா, நான் மட்டும்தான் ரொம்ப மோசம் என்று அவளை பொய்யாக முறைத்து தள்ளினான். சிவந்த முகத்துடன் அவளின் கலைந்த கேசத்தை சரி செய்து கொண்டாள் சுந்தரி. அடுத்த 2 நாட்களில் ஊருக்கு சென்ற தேவாவின் குடும்பம் வந்துவிட அனைவரிடமும் ஒன்றாக வீட்டின் புது வரவை பற்றி கூறினான் ருத்ரன். விஷயம் கேள்விப்பட்டு சுந்தரியின் அம்மா, அப்பா, அபி, மாயா என அனைவரும் வந்துவிட்டனர். தேவா, தியா என அனைவரும் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறினர். ருத்ரன் அஸ்வந்தை தூக்கி வைத்து கொஞ்சினான். தங்கை மகன் மீது எப்போதும் தனி பாசம் உண்டு. நாட்கள் அழகாக செல்ல சுந்தரிக்கு பிரெக்னன்சி கிராவிங்ஸ் எனப்படும் கர்ப்பகால உணவு விரும்பியாக மாறிப்போனாள். இரவு 12 மணிக்கு கூட ஸ்நாக்ஸ் வாங்கி வைத்து உண்ண துவங்கிவிட்டாள். சாப்பிட்டு விட்டு அப்படியே உறங்குபவளை கண்டு ருத்ரன் தான் தலையில் அடித்துக் கொள்வான். கொஞ்சி கெஞ்சுவது எல்லாம் அவளிடம் வேலைக்கு ஆகவில்லை. உருட்டி மிரட்டுவதுதான் ஒரே வழியாகி போனது. கர்ப்பமா இருக்க பொண்ண போய் இப்படி மிரட்டுறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா என்று அவள் உண்மையாகவே ஆதங்கமாகத்தான் கேட்பாள்.
உன்கிட்ட நான் இப்படி இல்ல, நீ என்னையே தூக்கி சாப்பிட்டுடுவ என்ற அர்த்த ராத்திரியில் அவளை தோட்டத்தில் நடக்க விடுவான். அப்படித்தான் ஒரு நாள் இரவு சுந்தரி சாப்பிட்டு விட்டு தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்க, அந்த ராத்திரியில் போன் பேச வந்த தேவா சுந்தரியின் வெள்ளை நைட்டியையும் விரிந்த கூந்தலையும் பின்னிருந்து கண்டு, ஐயோ பேயி என்று அலறியே விட்டான். ருத்ரன் விழுந்து விழுந்து சிரிக்க, சுந்தரி தேவாவை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். தேவா நெஞ்சில் கை வைத்து கொண்டு, திருப்பு, நீயா? நான் நிஜமா பேயின்னு நினைச்சிட்டேன் என்று கூறிக்கொண்டே ருத்ரன் அருகில் அமர்ந்தான். அவன் இன்னும் சிரிப்பை நிறுத்தவில்லை. டேய் அடங்கு, நிஜமாவே நான் ஏதோ ஆவின்னு நினைச்சிட்டேன். சுந்தரி இருவர் தலையிலும் பாரபட்சமின்றி ஒரு குட்டு வைத்தாள். ஆ என்று இருவரும் கத்த, அவள் கண்டு கொள்ளாமல் இருக்கும் கடுப்பில் மீண்டும் அழுது கொண்டே நடைப்பயிற்சியை தொடர்ந்தாள். ஏண்டா என் தங்கச்சியை இப்படி கொடுமைப்படுத்துற என்று திருப்புவின் முகத்தை பார்த்து கொண்டே கேட்டான் தேவா. டேய், ஹெவியா சாப்பிட்டு அப்படியே தூங்க போறாடா, அப்புறம் காலையில அவதான் நெஞ்சு எரிச்சல்ல அவதிப்படுறா, அதான் இந்த வாக்கிங். ஏன் மருமவ தனியா தூங்குறாளா? கூட ருக்கு இருக்கா, அவ எந்திரிச்சா வந்து சொல்வா. நாட்கள் அழகாக சென்றது. சுந்தரிக்கு 5ஆம் மாதம் பூ முடிக்கும் விழா வீட்டிலேயே விமர்சையாக நடந்தது. சுந்தரி உடல் வண்ணம் வைத்து கொழுக் முழுக்கென சப்பியாக இருந்தாள். எப்போதும் போல் ருத்ரன் தான் அவளுக்கு சேலை கட்டிவிட்டு ஒப்பனைகள் செய்தான். முதல் குழந்தைக்கு இருந்த எந்த கட்டுப்பாடும் இல்லை. தனிமை கிடைக்கும் போதெல்லாம் கூடி அவர்கள் காதலை வெளிப்படுத்தி கொண்டனர். 7ஆம் மாதம் முடிவில் அவளின் வயிறு நன்றாக தெரிய துவங்கியதில் இருவரும் பிரெக்னன்சி போட்டோ ஷூட் செய்தனர். இறுக்கி பிடித்த வெள்ளை சட்டையும் கருநீல நிற ஃபார்மல் பேண்ட்டும் ருத்ரனை ஆணழகனாக காட்ட, இளம் சிவப்பு நிற கவுனில் தலையில் ஹேட் வைத்து சுந்தரி கிளாசியாக இருந்தாள். அவர்களுக்கான பிரைவேட் பீச்சில் போட்டோ ஷூட் நடந்து கொண்டிருந்தது. எந்த போட்டோக்களுக்கும் செயற்கை பாவனைகளை வெளிப்படுத்தவில்லை. உள்ளிருக்கும் காதலை முகத்தின் உணர்வுகள் அப்பட்டமாக காட்டியது. சுந்தரிக்கு அவள் அணிந்திருந்த உடை கச்சிதமாக பொருந்தி இருக்க, ருத்ரன் அவன் உணர்வுகளை அடக்க படாத பாடு பட்டான். கேண்டிட் போட்டோவில் ருத்ரனின் முகபாவனைகள் எல்லாம் அழகாக படம் பிடிக்கப்பட்டது. 9ஆம் மாதத்தில் அவளது வளைப்பூட்டு விழாவை விமர்சையாக கொண்டாடினான் ருத்ரன். வள்ளி மகளை வீட்டிற்கு அழைத்தும், நான் இங்கேயே இருக்கம்மா, அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது என்று வெளிப்படையாகவே கூறிவிட்டாள். இரவு நேரத்தில் இவர்கள் போடும் ஆட்டத்தை தாங்க முடியாத குட்டி பையன் வளைகாப்பு முடிந்த ஒரு வாரத்திலேயே வெளியே வர துணிந்து விட்டான். நடு இரவில் பிரசவ வலி கண்டவளை ருத்ரன் தூக்கி கொண்டு மருத்துவமனை சென்றான். தேவா, தியா, சுந்தரியின் குடும்பம் என அனைவரும் வந்துவிட்டனர். வழக்கம் போல் ருத்ரன் அவள் கையை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க, அறுவை சிகிச்சை செய்து அவர்களின் குட்டி மகனை வெளியே எடுத்தனர். கையோடு அவளுக்கு ஃபேமிலி பிளானிங்கும் செய்து விட்டனர். குட்டி பையன் ருத்ரனை உரித்து வைத்திருக்க சுந்தரிக்கு உள்ளம் நிறைந்து போனது. அவளுக்கு ருத்ரனை போல் ஒரு ஆண் குழந்தை வேண்டும். அதற்குத்தானே அவ்வளவு அலப்பறை செய்து குழந்தையை பெற்றுக்கொண்டாள். அடுத்த 5 நாட்களில் சுந்தரி வீடு திரும்பிவிட, பச்சை உடம்புக்காரியையும் பிஞ்சு குழந்தையையும் கையில் வைத்து தாங்கினான் ருத்ரன். ருக்கு குட்டி பையனை சுற்றி சுற்றி வந்து வேடிக்கை காட்டினாள். ருக்குவிற்கும் இப்போது ஒரு தனி குடும்பம் இருக்க, நேரம் கிடைக்கும் போது எல்லாம் அவள் குடும்பத்தையும் இங்கு அழைத்து வந்து விடுவாள். குட்டி பையன் ருத்ரனை உரித்து வைத்திருந்தாலும் குணமெல்லாம் அவன் அம்மாவை போலத்தான். ருத்ரன் 5 நிமிடம் தூக்கினாலும் கத்தி ஊரை கூட்டி விடுவான். என்னடி சொல்லி கொடுத்த என் பையனுக்கு? என் கிட்ட வந்தாலே அழறான் என்று சுந்தரியிடம் வம்பு வளர்ப்பவனுக்கு தெரியுமே. குட்டி பையன் அவன் கைகளில் அழும்போது எல்லாம் அவன் மாமியின் முகம் வாடி போவதை. போடா, எனக்கு என் பொண்ணு இருக்கா என்று மகனிடம் ருத்ரன் முறுக்கி கொண்டு சென்றாலும் அவன் தூங்கிய அடுத்த நிமிடம் பிள்ளையை கையில் ஏந்த ஓடி வந்து விடுவான். அவன் ஏக்கத்தை புரிந்து கொண்ட சுந்தரி ருத்ரனின் வெற்று மார்பில் பிள்ளையை உறங்க வைத்து அவன் கதகதப்பை பிள்ளைக்கு உணர்த்தி உணர்வு பூர்வமாக மகனை ருத்ரனோடு ஒன்ற வைத்தாள். இதன் பலன் போக போகத்தான் தெரியும். ஒரே நாளில் நடந்துவிடும் மாற்றம் அல்லவே. 3ஆம் மாதம் பிள்ளையை தொட்டிலில் போட்டு ரிஷி சந்திரகேஸ்வரன் என பெயர் சூட்டி குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய முத்தத்தை அவன் மாமியின் கன்னத்தில் கொடுத்து அவளை சிவக்க செய்தான் ருத்ரன். சுற்றி இருந்த 2 ஆண்களுக்கும் டேய் அநியாயம் பண்ணாதடா என்று கோரஸ் பாட, எதையும் கண்டு கொள்ளாத ருத்ரனின் பார்வை அவன் மாமியின் மீதுதான் ரசனையாக விழுந்தது. இன்று போல் எப்போதும் இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்க நாமும் வாழ்த்துவோம்.
இந்த எபிலாக் உங்க எல்லாருடைய மனசுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.